வாங்க மட்டர் பன்னீர் புலாவ் எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். அதுக்கு நான் வந்து பாஸ்மதி ரைஸ் எடுத்திருக்கேன். அது 1 கப் அளவுக்கு அளந்துக்கலாம். 1 கப் அளவுக்கு அளந்துட்டு இதை நல்லா 2-3 டைம்ஸ் வாஷ் பண்ணிவிட்டு கொண்டு வந்துடலாம். நெக்ஸ்ட்டு தேவையான வெஜிடபிள்ஸ் பார்க்கலாம். கேரட் ஒன்று நீட்டமாக நறுக்கியிருக்கேன், வெங்காயம் ஒன்று, பச்சை மிளகா ஒன்று, கொஞ்சமாக பட்டாணி எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் பன்னீர் என்கிட்ட இருக்கிறத எடுத்துகிட்டு க்யூபாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நம்ம எப்படி இருக்கிற வெஜிடபிள்ஸ் வச்சுட்டு சூப்பராக பன்னீர் மட்டர் புலாவ் எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். இது வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இது நம்ம வந்து கிட்ஸுக்கு வந்து லஞ்ச் பாக்ஸ் ரெசிபியாகவும் செஞ்சு கொடுக்கலாம். அதுக்கு ஒரு குக்கர் எடுத்துக்கோங்க. இதில் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு குக்கிங் ஆயில் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. எண்ணெய் கொஞ்சமாக காயணும், மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு நம்ம எடுத்து வச்சுருக்கோம்ல பன்னீர், இதை நல்லா வந்து முறுமுறுப்பாக வறுத்து எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நான் வந்து ஒரு பன்னீரை ஆட் பண்ண போகிறேன். ஆட் பண்ணிவிட்டு அதை நல்லா முறுமுறுன்னு வறுத்து தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இந்த மாதிரி 1 by 1 ஆட் பண்ணிக்கலாம். இதை நீங்கள் தனியாக கூட பொரிச்சிக்கலாம். நான் ஒரே பாத்திரமாக இருக்கட்டும்னு சொல்லிவிட்டு குக்கர்லேயே வந்து ஃபஸ்ட்டு இந்த பன்னீரை வந்து பொரித்து எடுத்துட்டு அதுக்கப்புறம் இதுலேயே நான் வந்து புலாவை கண்டினியூ பண்ணி செய்ய போகிறேன். ஸோ இப்போ எவ்வளோ போட முடியுமோ அந்த அளவுக்கு மட்டும் போட்டுட்டு பேட்ச் பை பேட்சாக இதை நம்ம வந்து நல்லா கோல்டன் ப்ரௌன் வர அளவுக்கு ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். நீங்கள் நான்ஸ்டிக் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒட்டாமல் வரும், இல்லாட்டி லைட்டாக அடியில் ஒட்டும். நீங்கள் ஒரு 2 ஸ்பூன் வச்சுட்டு அழகாக திருப்பி விட்டிங்க அப்படின்னா நீட்டாக வந்து திரும்பிட்டு நல்லா கோல்டன் ப்ரௌனாக நம்மளுக்கு வந்து கிடைக்கும். இப்படி எல்லா பன்னீரையும் நம்ம வந்து பொரிச்சிட்டு தனியாக ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுக்கலாம். எண்ணெயெல்லாம் நல்லா வடித்து எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நான் கோல்டன் ப்ரௌனாக வறுத்துட்டேன். இப்போ இதை நம்ம தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இதே ஆயிலே எனக்கு வந்து போதுமான அளவாக இருக்குது. இது கூட நான் வந்து நெய் மட்டும் 1 டீஸ்பூன் அளவுக்கு நான் ஆட் பண்ணியிருக்கேன், மற்றபடி எதுவும் ஆட் பண்ணல. இப்போ பட்டை 1, லவங்கம் ஒரு 4 எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் 4 ஏலக்காய், ஒரு பிரிஞ்சி இலை, ஸ்டார் ஆனிஸ் வந்து 1. இது எல்லாத்தையும் நான் என்ன பண்ணுறேன்னா ஃபஸ்ட்டு வறுத்து எடுத்துக்கலாம். கொஞ்சமாக முந்திரி பருப்பு இருந்துச்சுன்னா ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகு ஆட் பண்ணியிருக்கேன். 1 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் ஆட் பண்ணிக்கலாம். மிளகும் ஜீரகமும் நல்லா வெடித்து வரணும். முந்திரி வந்து பொன்னிறமாக செவக்கணும். அதுக்கப்புறம் நம்ம நறுக்கி வச்சுருக்கிற ஒரு பெரிய வெங்காயம், ஒரே ஒரு பச்சை மிளகா இருக்கு இல்லையா, அதை வந்து போட்டுட்டு கோல்டன் ப்ரௌன் வர வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். அடியில் வந்து பன்னீர் இருக்குதுன்னு சொல்லிட்டு நீங்கள் எதுவும் கவலைப்பட வேணாம், இது நீட்டாக மர்ஜ் ஆயிரும். அதுக்கப்புறம் கேரட் இருக்குல்ல, அதை நான் நீட்டமாக நறுக்கி ஒரு பெரிய கேரட் எடுத்திருக்கேன். அதையும் வந்து போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். கேரட்டும் வெங்காயமும் நல்லா வதங்கணும். ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் வந்து 1 டீஸ்பூன் அளவுக்கு நான் ஆட் பண்ணியிருக்கேன். அதோட பச்சை வாசனை போகணும் இல்லையா, அது வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். ஒரு 3 மினிட்ஸ் ஆகும், அது வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் பச்சை பட்டாணி ஃப்ரெஷ்ஷாக எடுத்து வச்சுருக்கேன், அது 1 கப் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு அதையும் வந்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். பட்டாணி வந்து ரொம்ப வதங்கணும்னு அவசியம் கிடையாது, ஓரளவுக்கு வதங்கினாலே போதும். இப்போது கரம் மசாலா 1 டீஸ்பூன் அளவுக்கு இதில் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நிறைய தேவையில்லை, ஜஸ்ட்டு வாசனைக்காக ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நான் எடுத்துருக்கேன். அப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்கிற ரைஸ் இருக்கு இல்லையா, அதை தண்ணியை ஃபுல்லாக வடிச்சிட்டு அந்த ரைஸ் மட்டும் ஆட் பண்ணிவிட்டு உடச்சி விடாமல் இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நல்லா அடியோடு சேர்த்து ஒரு நிமிஷம் அளவுக்கு இது கலந்து விட்டுக்கலாம். கலந்து விட்டதுக்கப்புறமா இப்போது நான் என்ன பண்ணியிருக்கேன்னா லெமன் எடுத்திருக்கேன், அதை வந்து நல்லா ஸ்க்வீஸ் பண்ணிவிட்டு அதில் ஆட் பண்ணிக்கலாம். அடுப்பு வந்து நல்லா சிம்லேயே தான் இருக்கணும். இப்போது தேவையான அளவு தண்ணி, 1 கப் ரைஸுக்கு 1.5 கப் அளவுக்கு தண்ணி எடுத்திருக்கேன். ஸோ அதை நான் வந்து ஆட் பண்ணிவிட்டு இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். தண்ணி வந்து நல்லா கொதித்து வரணும், அது வரைக்கும் இதை நம்ம வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். லெமன் புழிஞ்சால் மட்டும்தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும், அதனால தான் கடைசியாக ஒரு அரை லெமன் புழிஞ்சு விட்ருக்கோம்.
இப்போது இந்த சாப்பாட்டுக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம பொரிச்சு வச்சுருந்தோம்ல தனியாக பன்னீர், அதையும் இதில் போட்டு நல்லா ஒரு பெரட்டிட்டு தண்ணி கொதிக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணலாம். இப்போ தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு. கொதித்தா பாருங்கள், ஒரு கொதி வருது இல்லையா? இப்போ கொதி வந்ததுக்கு அப்புறமா தான் நம்ம குக்கரை மூடணும். குக்கரை மூடிட்டு லோ ஃப்ளேமில் ஒரு விசில் இல்லைன்னா கரெக்டாக 10 நிமிஷம் விட்டால் போதும். அதுக்கு மேலே விட்டிங்கன்னா ரொம்ப குழஞ்சிரும். இப்போ நல்லா ஒரு விசில் அடங்கிருச்சு. குக்கரை மெதுவாக ஓப்பன் பண்ணலாம். சூப்பரான மட்டர் பன்னீர் புலாவ் வந்து ரெடி ஆகிடுச்சு. இதை நீங்கள் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நல்லா உடச்சி விடாமல் ஒரு ஸ்பேச்சுலா வச்சுட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இதுக்கு வந்து தொட்டுக்கருக்கு வந்து ஏதாவது மொறுன்னு காராச்சேவ் மிக்சர் இல்லாட்டி ஆனியன் ரைத்தா எது வேணாலும் தொட்டு சாப்பிட்லாம். ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.